அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ பஅத். கண்ணியம் மிகுந்த ஏக அல்லாஹு ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, இந்த வீடியோவினுடைய நோக்கம் முஸ்லீம் சமுதாயத்தில் முஸ்லீம் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹிஜாப் என்ற உடலை மறைக்கக்கூடிய ஆடையை அணிந்திருப்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டும் நம்முடைய வீட்டில் இருப்பதையும் காண்கிறோம். இந்த ஹிஜாப் என்ற ஆடையை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிகழ்ந்து வருவதையும் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். மார்க்கத்தில் ஹிஜாப்னா என்ன என்பதை முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் கூட அறியாமல் இருப்பதையும், இன்னும் சில பேர்கிட்ட போயிட்டு கேட்டால் காலம் காலமாக நாம் எதை நம்பி வந்திருக்கிறோமோ அது அப்படியே இருந்துட்டு போகட்டும், அதில் எந்த மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர வேணாம் என்று குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்யாமல் காலத்தை முன்னோக்கி நாம் அப்படியே தொடர்ந்து விடுவோம் என்ற ஒரு கருத்து இருப்பதையும் பார்க்க முடியுது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதற்கான முழு ஆய்வை பின்னாடி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதா கலல்லாஹு வ ரசூலுஹு, மார்க்க விஷயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு தீர்மானம் செய்து, அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கட்டளையிட்டு ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்துவிட்டால் அல்லாஹ் அல்லாத, ரசூல் அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய எவருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதை மாற்றுறதுக்கோ அதை பின்பற்றாமல் இருப்பதற்கு மறுப்பதற்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படி ஹிஜாபுடைய விஷயத்தை அணுக வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தால் சரி, நாம் நம்பிக்கைக்கு மாற்றமாக இருந்தால் அதை நம்ம ஒதுங்கிக்குவோம் என்ற பேஸில் இந்த ஹிஜாபுடைய விஷயத்தை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான், ரசூல் என்ன வழிகாட்டி தந்தார்கள், அந்த அடிப்படையில் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் இதை நாம் அணுக வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்கினா தான் நம்ம முஸ்லீம். இல்லாட்டினா அல்லாஹ் என்ன முடிவு பண்ணுறது, ரசூல் என்ன முடிவு பண்ணுறதுன்னு கேட்குறோன்னு அர்த்தமாயிடும். அதனால் அல்லாஹ் ரசூலினுடைய கட்டளைக்கும் கூற்றுக்கும் கருத்துக்கும் அடிபணிந்து வரக்கூடிய முஸ்லீம்களாக நாம் இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் முதல் அம்சம் என்ன என்று சொன்னால், இந்த ஹிஜாப் என்ற அதனுடைய கருத்து பல முஸ்லீம்களுக்கு பலவிதமாக அறியப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறீங்க, ஹிஜாப்னா என்ன அப்படின்னு அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, முஸ்லீம்கள் உடலை மறைக்கக்கூடிய ஆடை இருக்கு இல்லையா, ஃபர்தா போடுறது, புர்கான்னு சொல்லுவோமே, இதை ஹிஜாப் என்று போட்டிருப்பார்கள். இது நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு சொல். முஸ்லீம்கள்லையும் கூட ஒரு பெண்ணு போகிறாங்க, சேலையை கட்டிட்டு போகிறாங்கன்னா ஹிஜாப் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹிஜாப் என்றால் என்ன என்று முஸ்லீம்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், ஃபர்தா என்ற ஆடை, புர்கா என்ற ஆடைக்கு இன்னொரு பெயர் ஹிஜாப் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். முதல்ல இந்த வார்த்தை குர்ஆன் ஹதீஸில் இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதையும், நாம் ஹிஜாப் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அது சரியான கருத்து தானா என்பதையும் ஆடை சம்பந்தமாக இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து உற்று நோக்கி பார்த்தோமே ஆனால் நாம் இதை தெளிவாக அக்குவேரா அணிவேரா புரிஞ்சுக்கலாம். இப்போ முதலாவது விஷயத்துக்கு வாங்க. ஹிஜாப் என்பது அது ஒரு குறிப்பிட்ட நிறத்திலால் ஆன ஆடை என்பதை இஸ்லாம் மறுக்கிறது. கருப்பு நிறத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் இஸ்லாமிய மார்க்கம் மறுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலால் ஆன ஆடை என்பதையும் இஸ்லாம் மறுக்கிறது.
புர்கான்னு ஒரு தனி ஆடை வடிவம் வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த வடிவத்தில் போட்டாதான் அதுக்கு பேர் ஹிஜாப்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை ஹிஜாப் என்று சொல்லவில்லை. அப்போ ஹிஜாப்னு ஒரு விஷயம் வருகிறது, குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறது. ஆனால் அது என்ன என்பது தெரியாமல் தான் நம்ம முஸ்லீம் வழக்கு சொல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், உடலை மறைக்கக்கூடிய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன கட்டளையிட்டிருக்கிறதோ அதை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் எதுக்கு ஹிஜாப்னு பேர் வைக்கலாம், அல்லது அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய அந்த ஆடைக்கு வேற என்ன பேர் வைக்கலாம் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். இதை இன்னும் ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான். 33வது அத்தியாயம் 51வது வசனம். குர்ஆனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக 3 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த 3 வசனங்களும் வேற வேற வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹிஜாப்னு இருக்கா, வேற மாதிரி வார்த்தை இருக்குதா, இன்னொரு வசனத்தில் வேற வார்த்தை இருக்குதா, இன்னொரு வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குதா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்றுக்கு என்ன அர்த்தம், அது எதை குறிக்குது அப்படிங்கிறத விளங்கிட்டோம்னா மிக சுலபமாக இந்த விஷயத்திற்கு தீர்வு வந்துடும். இப்போ முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 33வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், யா ஐயுஹன் நபி. இதுதான் முத இறங்கப்பட்ட வசனம் குர்ஆன். அதாவது குர்ஆன்ல ஆடை சம்பந்தமாக பெண்களுக்கு இறக்கப்பட்ட வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். ஓ பனாத்திக, உங்களுடைய மகள்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கள். ஓ நிசாஇல் முஃமினீன், ஏனைய முஃமினான அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் கட்டளையிடுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய மேல் முக்காடுகளை, இது அரபியில் சொல்லணும்னா ஜில்பாப் அப்படின்னு வார்த்தையை வச்சுக்கோங்க. அந்த ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம் பின்னாடி பார்ப்போம். அல்லாஹ் எதை போட சொல்லுகிறான் என்றால், அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை அணிந்து கொள்ளட்டும். அது மாத்திரம் இல்லாமல் ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, ஏன் ஜில்பாப் அணியணும் தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அறியப்படுவதற்கு அதுதான் ஏற்றது. ஃபலா யுஸைன, அவர்கள் நோவினை தரப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் ஏற்றது. வகானல்லாஹு கஃபூருர் ரஹீமா, அல்லாஹு மன்னிப்பவனாகவும் இரக்கம் கொண்டவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் முக்காடை தொங்க போட வேண்டும் என்று நபியின் மனைவியர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்களுக்கும் ஏனைய ஈமான் கொண்ட அனைத்து முஸ்லிமான பெண்களுக்கும் கட்டளை இறங்குகிறது. இதுதான் நம்ம போடுறோம்ல, முஸ்லிமான பெண்கள் அணிகிறாங்கல்ல, அந்த ஆடை சம்பந்தமாக எதை மறைக்கணும் எதை மறைக்கக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லக்கூடிய முதலில் இறங்கிய வசனம். அல்லாஹ் இதில் என்ன குறிப்பிடுகிறான் என்றால், தங்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகிறான். ஜில்பாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முக்காடுகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான், முக்காடுகளை தங்கள் மீது போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ முக்காடுகளை போட்டுக்கொள்ளட்டும், ஜில்பாபுகளை போட்டுக்கொள்ளட்டும் என்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு இலக்கண ரீதியாக போக வேணாம். ஏன்னா இலக்கண ரீதியாக போனால் அதை மனுஷன் எழுதுனது தானே, அதுலேயும் தப்பு இருக்கும்ல. லிசானல் அரபை எடுத்து வச்சு இந்த இலக்கண அதாவது டிக்ஷனரியில இன்ன வார்த்தை இருக்கிறதுன்னு எடுத்து வைக்கலாம். ஆனால் அதுவும் மனுஷன் எழுதுனதுன்னு சில நேரத்தில் நிராகரிக்க முடியும். அதனால இந்த ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறான் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கு வேற வசனத்துக்கெல்லாம் போக வேணாம். இந்த வசனத்திலே நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம் இந்த வசனத்திலே இருக்கு. ஜில்பாபை போட்டுக்கொள்ளட்டும் நல்லா சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா, ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, அதுதான் அவர்கள் தாங்கள் யார் என்று அறியப்படுவதற்கு ஏற்றது என்று குறிப்பிட்டு விட்டார். ஒரு பெண்ணு ஜில்பாபு அணியணும் நல்லா சொல்லிட்டு அணியறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க யார் என்று அறியப்படணும், அந்த வகையில் அதை அணிய வேண்டும், அதுதான் அவங்களுக்கு ஏற்றது என்று குறிப்பிடுகிறான். அவங்க தொல்லை படாமல் இருப்பதற்கும் அதுதான் ஏற்றது என்று குறிப்பிடுகிறான். அப்ப இதுல என்ன விளங்குது, யார் என்று அறியப்படணும், இதுல யார் என்றுன்னு இல்லை,
அதையும் பின்னாடி வர்றேன். யார் என்று அந்த வார்த்தையில இருக்கிறதா, அறியப்பட வேண்டும் என்றுதானே இருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு லாக் ஒன்று வைப்பாங்க. அது ரெண்டாவது பார்த்துக்குவோம். இந்த விஷயம் இதுல மேட்டு என்னன்னா, அறியப்படுவதற்கு ஏற்றது. இப்படி வைத்துக் கொண்டால் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய அறியப்படுவதற்கு ஏற்றது என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? யாருன்னு ஒரு பெண்ணு தெரியணும்ல, அந்த பெண் யார் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கையை வச்சு யாருன்னு அறிஞ்சிக்க முடியுமா? காலை வச்சு அறிஞ்சிக்க முடியுமா? முகத்தை வச்சு அறிஞ்சிக்க முடியுமா? ஒரு மனிதனை அறிவதாக இருந்தால் முகம் தானே அவனுக்கு அடையாளம். அப்ப முகத்தை வைத்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த முகத்தை மறைக்காமல் மற்ற பகுதிகளை மறைப்பதுதான் அவர்களுக்கு ஏற்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுவதனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். யார் என்று அறியப்படுவதற்கு ஏற்றது என்ற வசனத்தின் மூலமாக. இன்னும் இத லாக் வைக்கிறாங்கல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா, யார் என்று அறியப்படுவதற்குன்னு அதுல இல்ல, அதுல ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று அறியப்படுவதற்குன்னா இருக்குதுமாங்க. அவங்க தூய்மையான பெண்கள் அறியப்படுவதற்கு அது ஏற்றதுன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்க யாருன்னு அறியப்படுவதற்குன்னு அதுல இருக்குதான்னு கேட்பாங்க. தூய்மையான அதுல இல்ல, ஒழுக்கமான அதுல இல்ல, அதையும் பிராக்கெட்ல தான் இருக்கும். அப்ப அறியப்படுவதற்கு ஏற்றதுன்னா அதுல இருக்கிறது. சரி, ஒரு பேச்சுக்கு தூய்மையான பெண்கள் என்று அறியப்படுவதற்கு ஏற்றது, ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று அறியப்படுவதற்கு ஏற்றது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அப்பையும் முகம் தெரியணும் தானே வரும். முகம் தெரியக்கூடாதுன்னு எப்படி வரும்? ஒரு பெண்ணு மூஞ்சியை மூடிட்டு போனா அவ ஒழுக்கமான பெண்ணா ஒழுக்கம் இல்லாத பெண்ணான்னு எப்படி சொல்ல முடியும்? மூஞ்சியை திறந்துட்டு போனாதான் இந்த பெண்ணு அடையாளம் காண முடியும். ஒரு திருட்டு செய்யக்கூடிய ஒருவன் தன்னுடைய மூஞ்சியை மூடிக்கொள்வான். அப்ப அவங்கெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செய்யறவன் கூட முகத்தை மூடிக்கிட்டு செய்ய முடியும். முகத்தை திறந்துட்டு தப்பானதை செய்ய முடியுமா? அப்ப முகத்தை திறப்பதுதான் தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று அறியப்படுவதற்கு என்று சொன்னால் அப்பையும் முகத்தை திறக்க வேண்டும் என்பதுதான் வரும். ஒருவன் தன்னுடைய மகளை பார்க்கிறான், அந்த மகள் ஒரு அந்நிய ஆணோடு முகத்தை மூடிட்டு போனா தன்னுடைய மகள் தான் என்று தகப்படிக்க தெரியாது. அப்ப எப்படி ஒழுக்கமுள்ள பெண் அறிய முடியும்? முடியாது இல்லையா? அப்ப ஒழுக்கமுள்ள பெண் என்று அறியப்படுவதாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டா கூட அதுக்கு அர்த்தம் என்னவாதான் வைக்க முடியும்? முகம் தெரிஞ்சாதான் அதுவும் அறிய முடியும்னு ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த அர்த்தம், அந்த கருத்துக்களையும் நாம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துக்கான கருத்துலையும் ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு முகத்தை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கணும்னு வருது. முன்கைகளையும் மறைக்க தேவையில்லை. அதே போன்று கால் பகுதிகளையும் பாதங்களையும் மறைக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அதுதான் ரொம்ப அவசியமானது. அதுதான் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்கைகள் என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியம். பொருளை வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதையும் என்ன செய்கிறான்? இல்லா மாலஹர மின்ஹா, எது வெளிப்படையாக தெரியுமோ அதை தவிர மற்றதை மறைக்கணும் என்று இன்னொரு வசனத்தில் குறிப்பிடுவதன் மூலமாக அந்த விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளலாம். முன்கைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க. இந்த வசனத்துல அந்த மாலஹர் இல்லா மாலஹர மின்ஹா வரும். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது ஹிஜாபுடைய அடுத்த வசனம். குல் லில் முஃமினாத், நபியே முஃமினான பெண்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள், சொல்லுங்கள். யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன, தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். வயஹஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்புகளை அவர்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லா மாலஹர மின்ஹா, அதில் எது வெளிப்படையாக தெரிய வேண்டுமோ அதை தவிர மற்றதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிடுகிறான். எந்த அலங்காரம் வெளிப்படையா தெரியலாம் அப்படின்னு அல்லாஹ் இதுல முகமோ கையோ என்று சொல்லல. ஆனால் அதனுடைய அவசியத்தை உணர்ந்து நாம வெளிப்படுத்திக் கொள்ளலாங்கிறது அதனுடைய கருத்து. முகம் ரொம்ப அவசியமானது, முன்கைகள் ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற அடிப்படையில் அதை வெளிப்படுத்திக் கொள்வதை தவிர மற்ற பகுதிகளை வெளிப்படுத்துவதனால எந்த பயனும் இல்லை. அதை வெளிப்படுத்துவதனால பிறரை ஈர்க்குமே தவிர அதை வெளிப்படுத்தினாதான் முன்னேற முடியும். மற்ற உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் தெரிந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு முன்னேற்றம் இல்லாம தடை இல்லாம முன்னேற முடியும்னு இருக்குதா? அப்படி ஒரு அமைப்பு இல்லாததுனால ஆண் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் போறான். அந்த மாதிரி பெண்ணும் என்ன செய்ய வேண்டும்? மறைச்சிட்டு போக வேண்டும் என்ற அமைப்பை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று இன்னொரு இடத்துல, அதாவது இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வல் எல்திரிபுன, அதாவது
வலா யுபதீன சீனத்தஹுன்ன இல்லா வல் எதிரிபுன பி ஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. அடுத்த இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்கள் தங்களுடைய வலி, அதாவது இந்த முக்காடு இருக்கு இல்லையா, முக்காடுகளை மார்பகங்கள் மீது அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகிறான். இந்த இடத்துல முக்காடுங்கிறது முதல் வசனம் நம்ம படித்தோம் ஜில்பாபுங்கிற வார்த்தை. இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஹுமுர் என்ற வார்த்தை. ஜில்பாபுங்கிற வார்த்தைக்கு முக்காடுன்னு அர்த்தம், ஹுமுருங்கிற வார்த்தைக்கு முக்காடுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ஹுமுர் ஹிமார் என்ற அந்த முக்காட்டை போடுமாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தில் ஜில்பாப் என்ற முக்காட்டை போடுமாறு குறிப்பிடுகிறான். ஜில்பாப் என்பதற்கு முதல்ல நம்ம அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டோம். முகத்தை தெரிய யார் என்று அறியப்படணும்னு இருக்கிறதுனால அது முகம் தெரிகிறது தான் ஜில்பாப்னு விளங்கிடுச்சு. இப்போ ஹிமாருக்கு முகத்தை மறைக்கணும்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அடிபட்டு போயிடும். என்ன அடிபட்டு போயிடும்னா முகத்தை மறைக்கிறது தப்பு இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா நான் ஜில்பாப் அணியல ஹிமார் அணிஞ்சுக்கிறேன்னு ஒரு பெண்ணு சொல்ல முடியும். ஆனா இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா என்று யோசித்து பார்த்தால் அதுவும் அந்த வசனமே அதை உடைக்குது. அந்த வசனத்திலேயே ஹிமார் என்ற வார்த்தைக்கு முக்காடுன்னு அர்த்தம். முக்காடை எங்க போடணும்னு சொல்லணும், முக்காடு முகத்தில் போடுவதாக இருந்தால் அல்லாஹ் என்ன குறிப்பிட்டிருக்கணும், தன்னுடைய முகத்தில் முக்காடை போட்டுக் கொள்ளட்டும் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் அந்த ஹிமார் என்ற வார்த்தைக்கு முக்காடு என்ற அர்த்தம் இல்லை என்பதை அந்த வாசகமே தெளிவுபடுத்துகிறது. அதாவது முக்காடுகளை தங்களுடைய மார்பகங்களின் மீது அல்லாஹ் அந்த பெண்கள் போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப மார்பகத்தின் மீது போடுவதற்கு பேர் தான் ஹிமார். தலைக்கு மூஞ்சிக்கு போடுவதற்கு முகத்துக்கு போடுவதற்கு பேர் ஹிமார் இல்லை. அப்ப ஜில்பாப் என்ற வார்த்தைக்கும் முகத்தை மறைக்கிறதுங்கிற ஆடைக்கான அர்த்தத்தை கொடுக்க முடியாது, ஹிமாருக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா ஹிமாரு முகத்தை மறைக்கணும் நல்லா சொல்லாம மார்பை மறைக்கணும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதன் மூலமாக அது முகத்தை மறைப்பதற்கான ஆடை இல்லை என்பதை இது விளக்குகிறது. இன்னும் இந்த ஹிமாரை பத்தி விரிவா சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பெண் தொழுவதாக இருந்தால் அந்த பெண் பருவம் அடைஞ்ச நிலையில தொழுவதாக இருந்தால் பிஹிமாரின், அந்த ஹிமார் இல்லாம தொழக்கூடாது. ஹிமார்னா என்ன, முக்காடு. முக்காடு இல்லாம ஒரு பருவம் அடைஞ்ச பெண்ணு தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா ஹிமாருங்கிற வார்த்தையை. இப்ப ஹிமாரை போட்டுக்கொண்டு ஹிமார் என்ற ஒரு ஆடை, முக்காடு என்ற அந்த ஆடை முகத்தை மறைப்பது என்ற அர்த்தத்தை கொடுப்பதாக இருந்தால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அர்த்தத்தை கொடுக்க முடியுமா அந்த ஹதீஸுக்கு? அதாவது ஒரு வயதுக்கு வந்த பெண் ஹிமார் இல்லாமல் தொழக்கூடாது, ஹிமாரோடு தான் தொழ வேண்டும், அதாவது முக்காரோடு தான் தொழ வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்போ வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் மூஞ்சியை மறைச்சிட்டு தொழுவணும்னு சொல்லுவாங்களா? ஹிமாருக்கு அதான் அர்த்தம் நீங்க சொல்றீங்க. அப்போ ஹிமாருக்கு அதுதான் அர்த்தமாக இருந்தால் வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் முகத்தை மறைத்து கொண்டுதான் தொழ வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் ஹிமாருக்கு அந்த அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத விளங்கிக்கலாம். அதே மாதிரி நசையில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தங்கச்சி ஒரு நேர்ச்சை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. என்ன நேர்ச்சைனா காலில் செருப்பு போடாம, அதே போன்று ஹிமார் அணியாமல், முகத்துக்கு ஹிமார் அதாவது தலைமுக்காடு போடாமல் ஹஜ்ஜு செய்வேன் என்று நேர்ச்சை பண்ணிட்டாங்க. அந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாமா அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலில் செருப்பு போடாம எல்லாம் நேர்ச்சை பண்ணக்கூடாது, செருப்பு போட சொல்லுங்க. வாகனத்தில் ஏறி நடந்தெல்லாம் வரக்கூடாது, வாகனத்தில் ஏற சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லாம ஹிமார் இல்லாம ஹஜ் செய்வேன்னு சொல்றாங்கல்ல, ஹிமாரை போட சொல்லுங்க. ஹஜ் செய்யறதுக்கு முகத்தை மறைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஹிமாரை போடுங்கிறாங்க. ஹிமார் என்பது முகத்தை மறைப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஹிமாரை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இப்போ ஹிமாருக்கு அந்த அர்த்தம் இல்லை. ஜில்பாபுக்கும் முகத்தை மறைக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை, ஹிமாருக்கும் முகத்தை மறைக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை என்பதை வார்த்தை தெளிவோடு அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனமும் எப்போ என்ன சொல்லுதுன்னா ஹிஜாப் அணிகிற விஷயத்துக்கு பேசுது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது முதல்ல சொன்ன 2 வசனமும் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களையும் குறிக்கும், ஏனைய எல்லா பெண்களையும் குறிக்கும். 3வது உள்ள விஷயம் மட்டும் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களை மட்டும் குறிக்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். இதுல தான் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஏன் குழப்பிக்கிறாங்கன்னா
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு தனி சட்டம் நிறைய விஷயத்துல இருக்கிறது, அது புரிய மாட்டேங்குது. அப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு கணவன் மரணிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மனைவி இன்னொரு திருமணம் முடிக்க முடியுமா முடியாதா? முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி முடிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு தடை இருக்கு. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன் மரணித்து விட்டால் இன்னொரு திருமணம் முடிக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த பெண்ணும் முடிக்கலாம். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி முடிக்கக்கூடாது. ஏன் முடிக்கக்கூடாது என்றால் அவங்களுக்கு தடை இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். இது யாருக்கான சட்டம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம். இந்த மாதிரி இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, கணவன் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கணவனுடைய சொத்துல மனைவிக்கு பங்கு வருமா வராதா? வரும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வரும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு நபிகளாருடைய சொத்துல இருந்து ஒரு பைசா பங்கு வராது. ஏன் பங்கு வராது என்று சொன்னால் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கனாலே வராது, அவங்களுக்கு சிறப்பு சட்டம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மட்டும் நிறைய சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அந்த ஒரு வரிசையின் அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் இல்லாத நேரத்தில் நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்தால் ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, வெளியில் அரசாங்க வேலை நிமித்தமாக பயணத்தில் ஏதோ ஒரு படைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் போயிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஆண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவங்க ஹிஜாப் அணிஞ்சு தான் பார்ப்பாங்க, மற்ற பெண்களை போன்று ஹிஜாப் அணிந்த நிலையில் தான் அவங்களும் இருப்பாங்க. அந்த நிலையில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இருந்தாலும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தூக்க உங்களிடத்துல பிர்ரு வல் ஃபாஜிர், நல்லவனும் வர்றான் கெட்டவனும் வர்றான். நல்ல மனுஷங்களும் உங்களை பார்க்க வர்றாங்க, கெட்ட மனுஷங்களும் உங்களை பார்க்க வர்றாங்க. அதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு அறிய முடியாது. அதனால நீங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு சிறப்பு சட்டம் இந்த ஹிஜாபு சம்பந்தமாக திரை சம்பந்தமாக ஏற்படுத்துறது நல்லது அப்படின்னு ஒரு கோரிக்கையா கருத்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கி வைக்கிறான், நபியின் மனைவியரே, நிசா அன் நபியி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதின் மின்குன்ன, நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் இல்லை. அந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தனி சட்டம், மற்ற பெண்களுக்கு தனி சட்டம், மற்ற பெண்கள் மாதிரி நீங்க இல்ல. மற்ற பெண்களும் ஹிஜாப் அணியணும், நீங்களும் ஹிஜாப் அணியணும், ஆனா மற்ற பெண்கள் மாதிரி நீங்க ஹிஜாப் அணிய கூடாது, உங்களுக்கு கூடுதல் சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்றால் மிவராய் ஹிஜாப், நீங்கள் யாரிடத்துல பேசினாலும் சரி ஒரு திரைக்கு அப்பால் இருந்து பேசுங்கள். யாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்? மற்ற பெண்கள் மாதிரி நீங்க இல்ல, நபியின் மனைவியராகிய நீங்கள் கூடுதல் கவனமா இருக்கணும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்க்க வருவாங்க, நீங்க உங்க முகத்தை காட்டக்கூடாது, திரையை அணிந்து கொள்ளுங்கள். திரை என்று சொன்னால் மூஞ்சியை மூடுறதில்லை, திரை போடணும், ஸ்கிரீன் போடணும். வீட்டுக்கு ஸ்கிரீன் போட்டுட்டு உங்க முகத்தை கூட யாரும் பார்க்காத நிலையில நீங்கள் அவர்களிடத்தில் உரையாட வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு கூடுதல் கட்டளை அவர்களுக்கு விதிக்கப்படுகிறது. இதை தூக்கிக்கிட்டு தான் பாருங்க, ஹிஜாப் அணிகிறது நபிகள் நாயகத்தினுடைய மனைவிக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அது மாதிரி தானே எல்லா மூமின் பெண்களும் இருக்கணுங்கிறாங்க. அப்படி இல்லைன்னு அந்த வசனமே சொல்லு, லஸ்துன்னக அஹதின், நீங்கள் மற்ற பெண்களை போன்ற அல்ல, மற்ற பெண்களுக்கு வேற உங்களுக்கு வேற சட்டம் என்ப அந்த வசனமே சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சட்டம் எடுக்கலாமா? அது சிறப்பு சட்டம் அவங்களுக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் இதுல ஆழமா சொல்றதா இருந்தா, சரி முகத்தை மறைச்சுதான் ஆகணும், அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தை, ஹிமாருக்கு என்ன அர்த்தம், ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். அந்த ரெண்டுமே ஏனைய முஃமின்களுக்காக உள்ளது. ஏனைய முஃமின்களுக்கு முகத்தை மறைக்கணுங்கிறது அந்த வார்த்தையிலிருந்து சட்டம் எடுக்க முடியாது. சரி, ஹிஜாபுங்கிற சட்டம், ஹிஜாபுங்கிற வார்த்தையாவது ஏனைய எல்லா முஃமினான பெண்களுக்கும் பொருந்துச்சுன்னா அதுல இருந்து சட்டம் எடுத்துடலாம். ஆனா அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா அந்த வசனத்துல ஹிஜாபுங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும்தான் வருது, மற்றவங்களுக்கு வரல. சரி, அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஜில்பாப் என்பதோ அல்லது ஹிமார் என்பதோ இந்த முகத்தை மறைப்பது இல்லை என்றாலும் விரும்புனா போட்டுக்கலாங்கிற ஒரு சட்டம் இருக்குல்ல, அப்படி எடுக்கலாமா? அப்படி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விரும்புனா போட்டுக்கலான்னு வசனத்துல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும், அப்பதான் அந்த சட்டத்தை எடுக்க முடியும்.
ஆனா எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் ஒரு சஹாபிய பெண்மணி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அல்லாமல் வேற எந்த ஒரு நபித்தோழியும் தன்னுடைய முகத்தை மறைச்சுதான் ஒரு ஹதீஸ் எடுக்க முடியல. ஒரு ஹதீஸ் கூட எடுக்க முடியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநா குத்துபா நிகழ்த்துறாங்க. பெண்கள் பகுதியில கேட்கல, திருப்பி இன்னொரு குத்துபா நிகழ்த்த சொல்லி கோரிக்கை வருது. ரெண்டாவது தடவை பெண்களுக்கு மட்டும் தனியா குத்துபா நிகழ்த்துறாங்க. நிகழ்த்துறப்ப தர்மம் செய்ய சொல்லி வலியுறுத்துறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எந்திரிச்சு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நரகத்துல அதிகமாக எங்களை பார்த்ததா சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. தக்ஃபுர்னல் அஷீர், நாங்க குஃபுர் இருக்குங்கிறீங்களே, குஃப்ரா அதாவது அல்லாஹ்வுக்கு குஃபுர் வைக்கிறோமா, அல்லாஹ்வை மறுக்கிறோமான்னு கேட்பாங்க. இல்ல, அது கணவனுடைய நன்றியை தான் நீங்க மறுக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. விஷயம் அது இல்லை. இந்த ஹதீஸ்ல என்ன வரும்னா, அதாவது அந்த கேள்வி கேட்ட பெண்ணினுடைய 2 கன்னங்களும் கருத்த நிலையில் இருந்தது. கருப்பு நிற பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்ப கருப்பு நிற பெண்மணின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? முகத்தை மூடி இருப்பார்களே, ஆனால் கருப்பு நிற பெண்மணி சிவப்பு நிற பெண்மணின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது ஒரு ஆதாரம் கிடையாது. இது மாதிரி நிறைய ஆதாரங்கள். இந்த பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்களா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெய்னப்னு ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, ரசூலுல்லாஹ் கிட்ட என் பேரை சொல்லாம கேளுங்க. என்ன கேள்வினா, தர்மம் செய்யணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கணவனுக்கு தர்மம் செய்யலாமா, எனக்கு சொத்து இருக்கு அவருக்கு சொத்து இல்லை, அவர் வாங்குற நிலைமையில தான் இருக்கிறாரு, செய்யலாமான்னு கேட்பாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு வீட்டுல இந்த கேள்வியை கேட்பாங்க. இப்ப யாருன்னு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறப்ப ஜெய்னப் அப்படிம்பாங்க. ஜெய்னப்னு நிறைய பேர் இருந்ததுனால ஐயு ஜயானிப், எந்த ஜெய்னப்னு கேட்பாங்க. அப்ப இது இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜெய்னப் தான் கேட்கிறாங்க அப்படின்ன உடனே 2 கூலி இருக்கிற அஜ்ரானி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராபா உறவை இணைச்ச நன்மை இருக்குது, தர்மத்துக்கான நன்மை 2 கூலி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஜெய்னப் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல, எப்படி சொன்னாங்க? முகத்தை பார்க்காம பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்க ஜெய்னப் தானே எப்படி அடையாளம் தெரிஞ்சிச்சு? ஜெய்னப்னா சாதா ஜெய்னப்ல இன்னாருடைய மனைவி ஜெய்னப்னு எப்படி அடையாளம் தெரிஞ்சிச்சு? அப்ப முகத்தை மறைக்கக்கூடிய வழக்கம் சஹாபி பெண்மணிகளுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவங்க தான் வஹி இறங்கக்கூடிய காலத்துல முதல் இடத்துல அதை பேணி இருப்பாங்க. முகத்தை மறைக்கிறது தான் மார்க்க சட்டமாக இருந்திருந்தால் அவங்க தான் முதல் இடத்துல இருந்திருப்பாங்க. அப்படி ஒண்ணு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி ஒன்னே தூக்கி வச்சு நிப்பாட்டுவாங்க இந்த முகத்தை மறைக்க. இன்னும் நிறைய இந்த முகத்தை திறந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஹதீஸ் எடுத்து காட்ட முடியும். முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு ஹதீஸ் கூட காட்ட முடியாது. சில ஹதீஸை தூக்கிட்டு வந்து காட்டுவாங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய ஹதீஸா தான் இருக்கே தவிர ஏனைய சஹாபிய பெண்மணிகளுடைய ஹதீஸாக இல்லை. அப்ப அது ஒரு அம்சம். ஒன்னே ஒன்று வந்து ரொம்ப வலிமையான பாயிண்ட் நினைச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன பாயிண்ட்னா, உம்ராவுக்கு போறோம்ல, உம்ராவுக்கு போறப்ப முகத்தை மறைக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு உம்ராவுக்கு போகும் பொழுது அந்த இஹ்ராம் அணியும் போது முகத்தை மறைக்க கூடாது என்று இருப்பதனால் முகத்தை வந்து மற்ற நேரங்களில் மறைக்கலாம், விரும்பினால் மறைக்கலாம்னு எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து கொஞ்சம் கூட புரியாத ஒருத்தவர்கள் சொல்லக்கூடிய வாதமாகத்தான் நாம பார்க்க முடியுது. ஏனென்றால் அதிலேயே சாக்ஸ் போடணும்ல வரும். எந்த ஹதீஸ்ல முகத்தை மறைக்க கூடாதுன்னு இருக்குதோ அந்த ஹதீஸ்ல கரண்டைக்கு கீழே சாக்ஸ் போடக்கூடாதுன்னு வரும். நம்ம மற்ற நேரத்தில் கட்டாயமா போடணுமா? கரண்டைக்கு மேல சாக்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு அந்த ஹதீஸ்ல இஹ்ராம் அணிந்தவர்கள் கரண்டை காலுக்கு கீழே தான் சாக்ஸ் போடணும், மேல போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அப்ப மற்ற நேரத்தில் கரண்டைக்கு மேலதான் சாக்ஸ் போடணும், கரண்டைக்கு கீழே போடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடும் போது நீங்க அடிமை பெண்கள் அவங்கள வந்து ஒழுக்கமுள்ள பெண்களாக இருக்கும் பட்சத்துல அவர்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒழுக்கமுள்ள பெண்களாக இருந்தா நிர்பந்திக்க கூடாது, ஒழுக்கம் இல்லாத பெண்ணா இருந்தா விரும்பினா நிர்பந்திக்கலாமாப்ப? இப்படி ஏற்கமாக சட்டம் எடுக்கலாமா குர்ஆன்ல? எல்லாத்துக்கும் இப்படி கேட்க முடியும். அதாவது இஹ்ராம் அணிந்த பெண் முகத்திரை அணியக்கூடாது என்று சொன்னால் மற்ற நேரத்தில் அணியலான சட்டம் எடுத்தா சாக்ஸ் அணியக்கூடாதுன்னு இருக்குது, அதுக்கு அந்த சட்டத்தை எடுங்க. கற்புள்ள பெண்ணு நிர்பந்திக்காதீங்கன்னு வருது, அதுக்கு அந்த சட்டத்தை எடுங்க. மஃபூல் முகாலஃபா எடுக்க முடியாது.
இப்படி ஏனே ஹதீஸ் சுன்னாவை வச்சு முடிவெடுக்கணுமே தவிர இப்படி குறிப்பிட்ட எதிர்மறையாக சிந்திக்கிறங்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியாது, எதிர்மறையாக சிந்திச்சு எந்த ஒரு மார்க்கெட் சட்டத்தையும் எடுக்க முடியாது என்பதையும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த முகத்திரை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் முகத்தை மறைக்க வேண்டும் என்று எந்த ஒரு குர்ஆன் வசனமும் சொல்லவில்லை. அனைத்து, அதாவது உடலை மறைக்க வேண்டும் என்கின்ற அனைத்து வசனங்களும் முகத்தை தவிர மற்றதை மறைங்கிற கருத்துல தான் வருகிறது. ஹிஜாப் என்று வரக்கூடிய ஒரே ஒரு வசனம் அதுவும் நபிமார்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை குறிப்பதை தவிர மற்றவங்களை குறிப்பதற்கு அந்த கருத்து இல்லை என்பது அந்த வசனமே சாட்சியாக இருக்கிறது. ஹதீஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் அணிஞ்ச மாதிரி வருகிறதே தவிர மற்ற எந்த முஃமினான எந்த சஹாபிய பெண்மணிகளும் முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு ஹதீஸ் இல்லை. அப்ப இவ்வளவு ஆதாரத்தை அடுக்கி வைத்து எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உறுதியாக புரிந்து கொள்ள முடியும், முகத்தை மறைப்பது மார்க்கத்தில் இல்லை, பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது, பெண்கள் அடிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அது இல்லை என்பதையும் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு ஃபலா ஹியரத், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதுல முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அந்த வசனத்தை இங்க நம்ம நினைவுபடுத்தணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத முகத்தை மறைக்க வேண்டும் என்ற சட்டத்தை எப்படி நாம மக்களுக்கு சொல்ல முடியும், எப்படி அதை நிர்பந்திக்க முடியும், எப்படி அதை மக்களுக்கு சட்டம் இருக்குன்னு பண்ண முடியும் என்பதை ஒவ்வொரு மூமினும் என்ன செய்யணும், மூமினான கணவன்மார்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வசனங்களினுடைய ஏனைய அம்சங்களின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். ஆக இது பற்றிய அம்சங்கள் அனைத்துமே நமக்கு தெளிவாக இந்த ஆய்வின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதை புரிந்து கொண்ட மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.